ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த காருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? அவர்களுடைய நிலை என்ன? விஸ்வநாதன், விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சொகுசு கார்ல வந்து கொண்டிருக்காங்க. அந்த வந்து கொண்டிருந்த போது பாம்பன் சாலை பாலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்து கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் பயணிச்சாங்க. அந்த தம்பதி பலத்த காயமடைந்து தலைக்குப்புற கவிழ்ந்து காருக்குள்ள இருந்து பக்கத்துல இருந்து மீட்டாங்க. இந்த தகவல இருந்து சம்பவ இடத்துக்கு இருந்த போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருவது காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி போகுது. தொடர்ச்சியாக தீவு அதிகாலை முதல்ல மெல்ல மெல்ல மழை பெய்து வருது. இதன் காரணமாகவே அந்த சொகுசு கார் பாம்பன் பாலத்தை கட்டுப்பாட்டு இருந்து விபத்துக்குள்ளாக விசாரணை இருக்கு. மீட்டுள்ளாங்க. அதாவது வெளி மாவட்டம் மாநிலத்தில் வரக்கூடிய பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் பாம்பன் சாலை பாலத்தை வரும்போது மெதுவாக வர வேண்டும் என போலீசார் அறிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.